பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இளமை பருவமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறுவராக இருந்த பருவமும் திருமணம் முடித்த பருவம், கஅபத்துல்லாவை கட்டக்கூடிய சமயத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைத்த அற்புதமான நிகழ்வு, தாருன் நதுவாவிலே ஒரு தீர்ப்பு செய்யப்பட்ட அந்த தீர்ப்பை ஒரு தீர்ப்பை நபிகள் ஆதரித்த அந்த செய்தி, இவைகளெல்லாம் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நபிகளை பற்றி தகவல்கள் மாத்திரமல்ல, நபிகளினுடைய அங்க அவயங்கள் எப்படி இருந்தது என்றும் கூட ஷமாயில் திருமதி போன்ற கிரந்தங்களிலே ரசூலுல்லாவினுடைய கண்களா அது இப்படித்தான் இருந்தது, கண்மணி நாயகத்தினுடைய மூக்கா, எடுப்பான தோளா, விரல்களா, அவர்களுடைய காதுகளா, தலைமுடியா, காதினுடைய இந்த குடுமியா, அதுகள் கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தெளிவாக நபியை பார்ப்பது போன்று கண் முன்னால் நிறுத்துவது போன்ற ஹதீதுகள் இருக்கிறது. சகோதரர்களே, கண்மணி நாயகத்தை நம்முடைய கண் முன்னால் நிறுத்துவது போன்ற ஹதீதுகள் அப்படியே கண் முன்னால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எந்த தலைவரை பத்தி அப்படி இருக்கு? எந்த தலைவரை பற்றியாவது அப்படி இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை எத்தனை முறை வடித்து எடுக்கப்பட்டு அதெல்லாம் போத்தலிலே அடைக்கப்பட்டது என்று பதிவு இருக்கிறது. எத்தனை முறை நபிகள் முடியை வெட்டினார்கள், அந்த முடிகளை எடுத்துக்கொண்டவர்கள் யார், அந்த முடிகள் எங்கெங்கெல்லாம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது, இன்றும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இன்னைக்கு கேட்டா இது நபின்ன முடிதாங்கிறதுக்கு என்ன அத்தாரிட்டிமா? ஆதாரம் கேட்டே சேதாரமாக போனவங்க என்ன செய்யறது? அவங்களோட நசீப் அப்படித்தான். மூமின்களுடைய நம்பிக்கையே கைப நம்புறதுதான், மறைமுகமான நம்புறதுதான். ஒருத்தன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருள் அல்லாத ஒன்றை இது ரசூலுல்லாஹ்வுடைய முடி அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தா அது ரொம்ப நாளைக்கு தாங்காது, அல்லாஹ் பொறுக்க மாட்டான், வைக்க முடியாது. சகோதரர்களே, தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி நம்ம முடி யாராவது பாதுகாத்து வைப்பாங்களா? நம்ம முடி யாராவது பாதுகாத்து வைப்பாங்க? நம்ம முடியை நாமவே பாதுகாத்து வைக்க போறது இல்லை. வச்சிருப்போமா? சொல்லுங்க, உங்க முடியை, நான் ஒரு முடி என்னோட முடியை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. யாரும் சொல்ல போறது இல்லை. எங்க வாப்பாட முடிய நான் வச்சிருக்கிறேன், எங்க அம்மாவோட முடிய வச்சிருக்கிறேன், எங்க வாப்பாட முடிய வச்சிருக்கேன் சொல்ல முடியுமா? வைக்க போறதும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஆனால் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜுப்பா இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. அவர்கள் காலிலே அணிந்திருந்த பாதரட்சைகள் இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. அவர்கள் கடிதங்களிலே வைத்த முத்திரை இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. அவர்களுடைய தாடி முடி, அவர்களுடைய தலைமுடி இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. இப்படி எந்த தலைவருக்கு இருக்கு சொல்லுங்க? இதெல்லாம் செய்தது யார்? இந்த பாதுகாப்பை செய்தது யார்? இந்த வரலாற்று பொக்கிஷத்தை உருவாக்கி கொடுத்தது யார்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் அல்லவா? இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இப்படி நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டு வரலாம். இதிலிருந்து நமக்கு தெரிவது என்ன என்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. நம்மை போன்றவர் தான் அப்படின்னு யாருன்னு சொல்றா, யாராவது சொன்னா அது பைத்தியம். அது குர்ஆனுக்கு மாற்றம், ஹதீதுக்கு மாற்றம். குர்ஆனுக்கு முரணானது, ஹதீதுக்கு முரணானது இல்ல. ஏன் நாங்க குர்ஆனுக்கு முரணா? குர்ஆன் உள்ளதானே சொல்றோம். குல் இன்னமா அன பஷரும் இதற்கு இந்த ஆயத்தை படிச்சுக்கிட்டு பேசுவாங்க. இதுக்கு அப்புறம் நம்ம விளக்கம் சொல்றோம்னு வைங்க, விளக்கம் சொன்னாலும் அதுக்கு அந்த அதை தான் சொல்லுவாங்க, குர்ஆன் இப்படிதான் இருக்கு, இது அவர்களுடைய பழக்கம். நீங்க விளக்கம் சொன்னாலும் இவங்ககிட்ட விளக்கம் சொல்லலாம், அவங்கள விளங்க வைக்க இயலாது. விளங்குறதே இல்லேன்னு ஒரு முடிவுல இருக்கும் பொழுது விளங்க வைக்க முடியுமா? நீ எதை சொன்னாலும் நான் கேட்டுக்கிட மாட்டேன், இல்ல அப்படி இப்படி இப்படி ஒரு மணி நேரம் பேசுங்களேன், கடைசியில் கொஞ்சம் நான் தான் எதை சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறேன். இந்த நிலையில் உள்ளவர்கள் அவர்களுடைய இதயங்களில் சீல் வைக்கப்பட்டு விட்டது. இனி அதுக்கு போல சொல்லிலாம் அவங்க கேட்க போறது இல்லை. இப்போ விளக்கம் நமக்கு சொல்லலாம், ஏதாவது ஒரு சந்தேகம் உருவாது, எப்படி இருக்கும்? குலினமா அனபஷரும் இது இருக்கும், உங்களை போல மனுஷன் நான் நீங்க சொல்லுங்க நாயகமே என்று அல்லாஹ் சொல்றானே, அப்ப உங்களை போல மனுஷன் தான் அல்லாஹ் சொல்ல சொல்லி இருக்கிறான் அப்படிங்கறது ஒரு கேள்வி. நமக்கு சந்தேகத்திற்கு யாராவது இப்லீஸ் கொண்டு போட்டுருவானா இல்லையா? அப்படி கொண்டு போடுறது அவன் வேலை. அப்படி போட்டுட்டு போயிடுவான். யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய இதயங்களிலே வஸ்வசத்தை ஏற்படுத்தி விடுவான். அந்த மனிதர்களுடைய இதயங்களில் வஸ்வசத்தை ஏற்படுத்துவது யார்? மினல் ஜின்னதி வன்னாஸ், மனிதனும் ஜின்னும் செய்யும் அந்த வஸ்வசத்தை மனிதனும் செய்வான். மனிதன் எப்படி செய்வான்? ஜின்னு ஷைத்தான், அவர் ரத்த நாளத்திலேயே புகுந்துடுவான். மனிதன் எப்படி செய்ய முடியும்? மனிதன் எப்படி செய்ய முடியும்?
உதாரணத்துக்கு கொண்டு வைங்க. 2 பேர் பார்ட்னர், இப்ராஹிம் இஸ்மாயில். இந்த 2 பேரும் நல்ல பார்ட்னரா உட்கார்ந்து கல்யாணம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல முறையில் ஆஹா டாப் லெவல்ல போகுது. போய் கொண்டிருக்கும் பொழுது இன்னொருத்தர் வர்றார். அவர் மூணாவது ஆள் சொன்னா இந்த குழப்பக்காரர் மனிதர் தான். அவர் வர்றார். அவருக்கு இது பொறுக்க இல்லை. ஆடா, நம்ம கண்காண பிறந்தவனவ இன்னைக்கு இந்த லெவல்ல டாப் லெவல்ல போயிட்டு இருக்கிறானே, இதுக்கு ஒரு வழி பண்ணணுமே என்று ஒருத்தண்ட போய் சொல்றது. அடே, நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்கிறான். அவன் தனியா வேற பிசினஸ் அங்கங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கறான், இவனுக்கு வாங்குறான், அதை செய்யறான், இதை செய்யறான். இந்த தகவல்லாம் உனக்கு வருதா? சே, அதெல்லாம் ஒரு காலம் செய்ய மாட்டாரு. இவர் சொல்றாரு, என்ன நம்பிக்கை இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு விஷயம். ஆமாப்பா, எனக்கு இதான் வேலை, உங்ககிட்ட வந்து சொல்லணும். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன். அட, நீ கெட்டு போகணும்னு நீ நாடுனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ போய் ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்க. அதையும் இவர் ஏத்துக்கடல போயிட்டார். ராத்திரி தூங்கும் பொழுது அதுவே கனவுல வந்து வருது. அதான் கனவுல வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனவுல திரும்ப திரும்ப வரும். அது நிறைய நடக்கும். இது இப்லீஸ்னுடைய வேலை. அவன் போட்டுருவான். இவன் மனுஷன் ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடறானா இல்லையா? ஒருவேளை அப்படி இருக்குமோ? அன்னைக்கு அங்க போறேன்னு சொன்னாரே, கடைசியில் அங்க போக நல்ல தகவல் வந்தது. அவர் எங்கேயா போயிருப்பார். இனி ஏதாவது ஒரு லிங்க் கொண்டு வந்து சிந்தனையில வந்து சேரும். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கத்தை சொல்றாங்க. மனிதர்கள் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு போட்டு விட்டு செல்வார்கள். அது எப்படி யூசுலி இலல் கல்ப், அது கல்பிலே போய் சேர வேண்டுமோ அந்த முறைப்படி அது சேர்ந்துரும். யூசுலி இலல் கல்ப். இந்த குல் ரப்பின் நாஸ்னுடைய சூரத்துக்கு நீங்க விளக்கம் பார்த்தாலே போதுமான தஃப்சீர் எடுத்து அழகாக எழுதியிருப்பாங்க. அப்படி மனிதர்கள் குழப்பி விடுவார்கள். இந்த மாதிரி சில குழப்பங்கள் நம்ம இடத்துல வந்துட்டா அதை நம்ம நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு என்பதற்காக குல்லின்னமான பஷரத்துக்கு நான் விளக்க சொல்றேன். வேற அவங்களுக்காக இல்ல. அவங்க என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல. அவங்க அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, நீங்க கேட்டுட்டு வராதீங்க இனிமே. அருமையானவர்களே, இப்ப அல்லாஹ் சொல்றான், குல் இன்னமா அன பஷரும் மிதுலுக்கும், நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே, நான் உங்களை போல மனிதர். நான் கேட்கிறேன்,